Good morning students. Unit 2 Force and Motion and lesson formulas. Speed equal to distance by time. Speed equal to distance by time. Average speed equal to total distance travelled by time taken to travel the distance. Velocity equal to displacement by time. Average velocity equal to total displacement by total time taken. Acceleration equal to change in velocity by time. Change in velocity equal to final velocity minus initial velocity. So acceleration equal to final velocity minus initial velocity by time. Speed speed equal to distance by time. The distance என்னது total distance. சரியா? Then average speed equal to total distance travelled by time taken to travel the distance. Total distance எவ்வளோ ட்ராவல் பண்ணுது, அதுக்கு ஒரு டைம் எவ்வளோ எடுக்குது. Then velocity equal to displacement by time. Displacement by time. Displacement என்னப்பா, shortest distance தான் என்ன சொல்கிறோம், displacement. Then average velocity equal to total displacement by total time taken. Acceleration equal to change in velocity by time, final velocity minus initial velocity by time. A equal to v minus u by t சொல்லியிருக்கோம்லப்பா, அதுதான். Numerical problems, page number 26. Geeta takes 15 minutes from her house to reach her school on a bicycle. If the bicycle has a speed of 2 meters by second, calculate the distance between her house and the school. Geeta takes 15 minutes from her house to reach her school on a bicycle. If the bicycle has a speed of 2 meters by second, calculate the distance between her house and the school. என்னப்பா கொடுத்துருக்காங்க, கீதா வந்து எவ்வளவு 15 மினிட்ஸில் ஹவுஸ்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறா. எதில், பைசைக்கிளில். எவ்வளோ டைம் எடுக்குது, 15 மினிட்ஸில். இஃப் த பைசைக்கிள் ஹேஸ் எ ஸ்பீட் ஆஃப், அது பைசைக்கிளோட ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 meters by second. calculate the distance between the her house and the school. அவளோட ஹவுஸ்லேருந்து ஸ்கூலுக்குடைய டிஸ்டன்ஸ் என்னென்னு கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், கிவன் டைம் டேக்கன். டைம் டேக்கன் ஈக்குவல் டு 15 மினிட்ஸு. இங்கே கொடுத்துருக்காங்களப்பா, 15 மினிட்ஸில் ரீச் ஆகிறாவ. அதை வந்து செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணணும். 1 minute ஈக்குவல் டு 60 seconds. நமக்கு தெரியும் இல்லையா, 1 minute ஈக்குவல் டு 60 seconds. ஸோ இந்த 15 மினிட்ஸை வந்து செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 15 into 60 ஈக்குவல் டு மல்டிபிள் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும், 900 seconds. 15 மினிட்ஸை வந்து செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணோம்னா எப்படி பண்ணணும், 15 into 60 ஈக்குவல் டு 900 seconds. தென் ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பைசைக்கிளோட ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 meters by second கூட. ஸ்பீட் ஈக்குவல் டு 2 meters by second. தென் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். நம்மளுக்கு என்ன கால்குலேட்டர் டிஸ்டன்ஸ் தான் பார்த்து சொல்லியிருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். நமக்கு தெரியலையா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2. டைம் எவ்வளோ பக்கம் கண்டுபிடிச்சிருக்கோம், 900 seconds. மல்டிபிள் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும், 1800 கிடைக்குது. இதான் அது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹர் ஹவுஸ் அண்ட் த ஸ்கூல். இதுதாப்பா. டைம் டேக்கன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 மினிட்ஸ். அந்த மினிட்ஸை வந்து செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 60ஆல் மல்டிபிள் பண்ணணும். 1 minute ஈக்குவல் டு 60 seconds. ஸோ 15 into 60 ஈக்குவல் டு 900 seconds. ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பைசைக்கிளோட ஸ்பீடு வந்து 2 meters by second. டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணணும். ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். நமக்கு ஏற்கனவே தெரியும்ல, இப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து அந்த ஃபார்முலா கிடைக்கிது. இப்போ நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2. டைம் என்னது, 900. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 1800 கிடைக்கும். இதான் அது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹர் ஹவுஸ் and the school equal to 1800 meters. A car started from rest and traveling with velocity of 20 meters by second in 10 seconds. What is its acceleration? A car started from rest and traveling with velocity of 20 meters by second in 10 seconds. What is its acceleration? என்னப்பா கொடுத்துருக்காங்க இங்கே,
கார் வந்து ரெஸ்ட்லேருந்து மூவ் ஆகுது. அதோட வெலாசிட்டி எவ்வளவு? 20 மீட்டர் பை செகண்ட். அது எவ்வளோ டயத்தில் ரீச் ஆகுது? 10 செகண்ட்ஸில். அப்போ வாட் இஸ் இட்ஸ் ஆக்சிலரேஷன்? ஆக்சிலரேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டி கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க? இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த கார் வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யுது? ரெஸ்ட்டில் தான் இருக்குது. அதானது இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த கார் u ஈக்குவல் டு 0 மீட்டர் பை செகண்ட். எப்போ? சின்ஸ் த கார் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்டு. சரியாப்பா? ஃபஸ்ட்டு இந்த இதில் இருக்குது, ரெஸ்ட் பீரியடில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் எதுனது ட்ராவல் பண்ணுது. எவ்வளவு? அதோட வெலாசிட்டி 20 மீட்டர் பை செகண்ட். இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த கார் u ஈக்குவல் டு 0 மீட்டர் பை செகண்ட். தென் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த கார் v. கடைசி அது எவ்வளோ வெலாசிட்டி? எவ்வளவு? 20 மீட்டர் பை செகண்ட். ஃபைனல் வெலாசிட்டி v ஈக்குவல் டு 20 மீட்டர் பை செகண்ட். டைம் டேக்கன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 10 செகண்ட்ஸு. ஸோ ஆக்சிலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு என்ன கண்டுக்க? வாட் இஸ் இட்ஸ் ஆக்சிலரேஷன் தானே சொல்லியிருக்காங்க. ஆக்சிலரேஷனை வந்து கால்குலேட் பண்ணணும். ஃபார்முலா என்ன? இப்போ ஆக்சிலரேஷன் a ஈக்குவல் டு v மைனஸ் u பை t. நமக்கு தெரியும் இல்லையா? v மைனஸ் u பை t. ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். தெரியலையாப்பா? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்னப்பா? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். ஃபைனல் வெலாசிட்டி என்னது? v மைனஸ் யூனா என்னது? இனிஷியல் வெலாசிட்டி, tனா டைம். ஸோ ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு 20 மைனஸ் 0. இந்த 20 எவ்வளவு? v ஈக்குவல் டு 20 மைனஸ் u என்னது? 0. t வந்து டைம் என்ன கொடுத்துருக்காங்க? 10. அப்போ 20 மைனஸ் 0 ஈக்குவல் டு 20 பை 10. 0 0 கேன்சல் ஆகிடும்ல. ரிமைனிங் இருக்கிறது 2 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். ஆக்சிலரேஷன் ஆஃப் த கார் ஈக்குவல் டு 2 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த கார் u ஈக்குவல் டு 0 மீட்டர் பை செகண்ட். ஏன்னா ரெஸ்ட் பீரியடில் இருக்குது. தென் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த கார் v ஈக்குவல் டு 20 மீட்டர் பை செகண்ட். டைம் டேக்கன் ஈக்குவல் டு 10 செகண்ட். ஆக்சிலரேஷன் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆக்சிலரேஷன் ஃபார்முலா என்னப்பா? சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் தெரியுங்களா? அப்போ a ஈக்குவல் டு v மைனஸ் u பை t. v என்னது? 20 மைனஸ் u என்னது? 0 பை t எவ்வளவு? 10. 20 மைனஸ் 0 ஈக்குவல் டு 20. t வந்து டைம். 0 0 கேன்சல். ரிமைனிங் வந்து 2 இருக்கும். 2 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். ஆக்சிலரேஷன் ஆஃப் த கார் ஈக்குவல் டு 2 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். Third sum. A bus can accelerate with an acceleration 1 meter by second square. Find the minimum time for the bus to reach the speed of 100 km by second from 50 km by second. A bus can accelerate with an acceleration 1 meter by second square. Find the minimum time for the bus to reach the speed of 100 km by second from 50 km by second. என்னப்பா கொடுத்துருக்காங்க? ஆக்சலரேஷன் கொடுத்துட்டாங்க. பஸ்ஸோட ஆக்சலரேஷன் எவ்வளவு? 1 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. சரியா? அதோட ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 100 km by second from 50 km by second கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ண வச்சுருக்காங்க? டைம். அதுக்கு வந்து டைம் எவ்வளோ எடுக்குன்றதை நம்ம கால்குலேட் பண்ணணும். கிவன் acceleration of the bus a equal to 1 meter by second square. acceleration நம்ம கொடுத்துருக்காங்களேப்பா. acceleration of the bus a equal to 1 meter by second square. then initial velocity u எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஃப்ரம் இதுலேருந்து தானேப்பா போகுது. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி u equal to 50 km by second. 50 km by second. then final velocity v equal to 100 km by second. 100 km by second. இதில் என்னப்பா கொடுத்துருக்காங்க? u ஈக்குவல் டு 50 km by second இருக்குல்ல, அதை கிலோமீட்டரை வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. கிலோமீட்டர் என்ன பண்ணணும்? மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 1000 மல்டிபிள் பண்ண, அந்த 1000 மல்டிபிள் பண்ண 10 power 3 1000 1. ஸோ 50 × 10 power 3 மீட்டர் பை செகண்ட். மீட்டர் பை செகண்ட். தென் v ஈக்குவல் டு 100 km by second. இதையும் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. சரியா?
அப்போ 100 × 10⁻³ மீட்டர் பை செகண்ட். மீட்டர் பவர் 3னா என்னப்பா 10 வந்து 3 டைம்ஸ் போடணும். அப்போ 10 × 10 × 10 அப்போ மல்டிபிள் பண்ணால் என்னப்பா 10 × 10 என்னது 100, 100 × 10 என்ன 1000, அதெல்லாம் 10⁻³ சொல்லியிருக்காங்க. புரியுதா? டைம் t ஈக்குவல் டு அதை என்னது கால்குலேட் பண்ணணும். சரியா? ஃபார்முலா நமக்கு தெரியும்னா ஆக்ஸலரேஷன் ஃபார்முலா என்னப்பா a ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகும்? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. இதில் நமக்கு என்னென்ன தெரியும்? ஃபைனல் வெலாசிட்டி தெரியும், இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஆக்ஸலரேஷன் தெரியும். நமக்கு வந்து டைம் தான் தெரியாது. அப்போ அந்த ஃபார்முலா எப்படி மாற்றிக்கணும்? t ஈக்குவல் டு v மைனஸ் u பை a. ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை ஆக்ஸலரேஷன். t ஈக்குவல் டு v என்னப்பா கொடுத்துருக்கோம்? v 100 கொடுத்துருக்கோமா? 100 × 10⁻³ மைனஸ் u என்னது 50 × 10⁻³ பை a என்ன கொடுக்க? ஆக்ஸலரேஷன் 1 தானே. தென் t ஈக்குவல் டு 10⁻³ காமனாக வெளியில் எடுத்துக்கணும். 100 மைனஸ் 50, 100 மைனஸ் 50 × 10⁻³ பை 1. அப்போ மைனஸ் பண்ண 100 மைனஸ் 50 என்னப்பா 50, 50 × 10⁻³ ஆக்ஸலரேஷன் பை 1. அப்போ 1ஆல் டிவைட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது என்னது 50 × 10⁻³ செகண்ட். இதுதான் டைம். புரியுதா? ஆக்ஸலரேஷன் ஆஃப் த பஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க. இனிஷியல் வெலாசிட்டி வந்து 50 கிலோமீட்டர் பை செகண்ட் கொடுத்துருக்காங்க. தென் ஃபைனல் வெலாசிட்டி வந்து 100 கிலோமீட்டர் பை செகண்ட். இது வந்து கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். எப்படி கன்வெர்ட் பண்ணால் 50 கிலோமீட்டர் பை செகண்ட் இருக்குல்ல, இதை கிலோமீட்டர் வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். அதான் 10⁻³ சொல்லியிருக்காங்க. 50 × 10⁻³ மீட்டர் பை செகண்ட். v 100 × 10⁻³ மீட்டர் பை செகண்ட். இந்த 10⁻³ என்னப்பா 10 வந்து 3 டைம்ஸ் போடணும். 10 × 10 × 10 100, 10 × 10 என்னப்பா 100 × 10 என்ன 1000. அதை தான் வந்து என்ன இப்போ பவரில் 10 பவரில் கொடுத்துருக்காங்க. 10⁻³ டைம் t ஈக்குவல் டு கால்குலேட் பண்ணணும். ஃபார்முலா என்னது? ஆக்ஸலரேஷன் ஃபார்முலா என்னது? ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். இதில் நமக்கு வந்து டைம் தான் தெரியாது, கால்குலேட் பண்ணணும். அப்போ ஃபார்முலா மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். டைம் t ஈக்குவல் டு v மைனஸ் u பை a. டைம் ஃபைனல் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை ஆக்ஸலரேஷன். v என்னப்பா கொடுத்துருக்கோம்? 100 × 10⁻³ மைனஸ் 50 × 10⁻³ பை 1. இதில் 10⁻³ ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறனால 10⁻³ வெளியில் எடுத்துடணும். அப்போ 100 மைனஸ் 50 × 10⁻³ ஆக்ஸலரேஷன் எவ்வளவு? 1 பை 1. இப்போ 100 மைனஸ் 50 எவ்வளோப்பா 50. 50 × 10⁻³ பை 1. 1ஆல் டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும்? 50 தான் இருக்கும். ஸோ டைம் t ஈக்குவல் டு 50 × 10⁻³ செகண்ட். தென் லெசன் 3 பேஜ் நம்பர் 39 ரோம் லெட்டர் 5ல் இருக்க 14th கொஸ்டின் பார்ப்பா. கால்குலேட் த அட்டாமிசிட்டி ஆஃப் H2SO4. கால்குலேட் த அட்டாமிசிட்டி ஆஃப் H2SO4. ஆன்சர் பேஜ் நம்பர் 35 பார்ப்பா. 1 molecule of sulfuric acid H2SO4. H2SO4 என்னது? sulfuric acid consists of 2 hydrogen atom, 1 sulfur atom and oxygen atoms. Hence its atomicity is 7. புரியுதாப்பா? என்ன சொல்லியிருக்காங்க? H2SO4க்கு வந்து அட்டாமிசிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. H2SO4னா என்னது? சல்ஃபியூரிக் ஆசிட். H2SO4 என்னது? சல்ஃபியூரிக் ஆசிட். ஃபஸ்ட் அட்டாமிசிட்டினா என்னென்னு ஃபஸ்ட் தெரியும் இல்லையா? அட்டாமிசிட்டி ஈக்குவல் டு atomicity implies the total number of atoms present in one molecule of an element, compound or a substance. என்ன கொடுத்துருக்காங்க? Atomicity implies the total number of atoms present in one molecule of an element, compound or a substance கொடுத்துருக்கோம். சரியா? மாலிகுல் என்னது? 2 or more atoms கம்பைன் ஆகும்போது ஃபார்ம் ஆகுது என்னது? மாலிகுல்ஸ், காம்பவுண்ட்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கப்பா? சல்ஃபியூரிக் ஆசிட்க்கு வந்து அட்டாமிசிட்டி வந்து கால்குலேட் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்னது?
ஹைட்ரஜன்றது ஒரு ஆட்டம், சல்ஃபர்ன்றது ஆட்டம், ஆக்சிஜன்றது ஒரு ஆட்டம். ஹச்னானப்பா ஹைட்ரஜன், எஸ்னானது சல்ஃபர், ஓனானது ஆக்சிஜன். இப்போ என்னென்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கு, இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது சல்ஃபியூரிக் ஆசிட் மாலிகுல். இதை வந்து மாலிகுல்னு சொல்கிறோம். சரியா? இல்லை 2 ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன், H2 கொடுத்துருக்காங்களா, அப்போ 2 ஆட்டம் ஹைட்ரஜன் இருக்குது. 2 ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன். இங்கே வந்து 1 ஆட்டம் ஆஃப் சல்ஃபர், 1 ஆட்டம் ஆஃப் சல்ஃபர். தென் O4 கொடுத்துருக்காங்க, ஓனானது ஆக்சிஜன் 4. அப்போ 4 ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இதெல்லாம் சேர்ந்ததுனாது சல்ஃபியூரிக் ஆசிட் மாலிகுல். புரியுதா? 2 ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன், 1 ஆட்டம் ஆஃப் சல்ஃபர், 4 ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இதெல்லாம் சேர்ந்ததுனாது சல்ஃபியூரிக் ஆசிட். அதை உங்களுக்கு கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஹைட்ரஜன் ஆட்டம், 1 sulfur atom and 4 oxygen atoms. Hence its atomicity is 7. 7 எப்படி வந்துச்சு? ஹைட்ரஜனில் இருக்க 2 ஆட்டம், சல்ஃபரில் இருக்க 1 ஆட்டம். 2 + 1 என்னப்பா 3. இங்கே ஆக்சிஜனில் என்ன இருக்குது 4. அப்போ கால்குலேட் பண்ணோம்னா என்ன வரும் 7. புரியுதா? 2 ஹைட்ரஜனில் வந்து 2 ஆட்டம், சல்ஃபரில் வந்து இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1 ஆட்டம் இருக்குன்னு அர்த்தம். +1 இங்கே 4 இருக்கா 4. அப்போ கால்குலேட் பண்ணாமல் மொத்தமாக கிடைக்கக்கூடியது 7. இதென்னது சல்ஃபியூரிக் ஆசிடோட அட்டாமிசிட்டி இஸ் 7.